ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சினிமா அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசனோட நடிப்பில் வெளிவந்த விக்ரம்ங்கிற படம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கோட பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசனுக்கு வந்து அவ்வளோதான், அவரோட மார்க்கெட்டே வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்க நேரத்தில், விக்ரம்ங்கிற படம் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட டைரக்ஷனில் இந்த படம் வந்து வெளியே வந்துச்சு. இந்த படத்தில் ஃபகத் பாசில், அதே போல் விஜய் சேதுபதி அப்படின்ட்டு 3 ஹீரோக்கள் வந்து இந்த படத்தில் வந்து மொத்தம் இணைஞ்சிருப்பாங்க. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பயங்கரமாக கொண்டாடி, இந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் வந்து படங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அதே டைமிங்கில் இந்த படம் வந்துருந்துச்சு. அதே போல் சூர்யாவோட ஒரு கேமியோ ரோலுமே இந்த படத்தில் இருக்கும். அந்த படத்தில் அந்த சூர்யாவோட கேமியோ தான் இந்த ஹைலைட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே போல் இந்த படம் வந்து அடுத்தடுத்த பார்ட்டுக்குமே வந்து லீட் கொடுத்து வந்து முடிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து கமலுக்கு வந்து கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியன் 2, அதே போல் தக் லைஃப் அப்படிங்கிற 2 படங்கள் வந்து வரப்போகுது. அதே போல் அவரோட சம்பளமும் பார்த்திங்கன்னா 150 கோடி கிட்ட வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மார்க்கெட்டே இல்லை அப்படிங்கிற சொல்கிற டைமிங்கில் இந்த விக்ரம்ங்கிற படம் வந்து அவருக்கு கை கொடுத்துருக்கு. அதே போல் இப்போவும் அடுத்தடுத்த படங்கள் நடித்து வந்து வெற்றி படமாக அமைய போகுது. நீங்கள் விக்ரம்ங்கிற படம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் கமல்ஹாசன் அவர்களோட படத்தில் வந்து உங்களுக்கு எந்த படம் வந்து ஃபேவரட் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.